ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி நிறையா பேர் கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் என்னோடய ஹவுஸ் டூர். ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்னோடய வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜெர்மனி வீட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய வீட்டோட என்ட்ரன்ஸ் அண்டு இது என்ட்ரன்ஸ். நம்ம வீடு வந்து மேலே இதில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி அது இந்தியா, ஆஸ்திரேலியா, கென்யா அப்படிங்கிற மாதிரியான கண்ட்ரீஸில் தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வீடோட என்ட்ரன்ஸ். ஓகே, இது வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போகிற வழி. ஸோ லெட்ஸ் கோ. அண்டு என்ட்ரன்ஸில் இப்படி ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்க. அண்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டாய்லெட் அண்டு பாத்திங் ஏரியா. அண்டு ஃபர்தராக போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு கிச்சன். ஸோ வாஷிங் ஏரியா. அண்டு என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் ஆஃப் த ஹவுஸ் வந்து இது ஒன்று. அண்டு இன்னொன்று நான் காட்டுறேன். அண்டு இது வந்து என்னோடய ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்ஸ் அண்டு என்னோடய குக்கிங் ஏரியா. அண்டு ஓவன் அண்டு மைக்ரோவேவ் ஓவன் வந்து இங்கே அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த வாட்டர் கெட்டில்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ். அண்டு இந்த ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு வந்து கப்பன் சாஸை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது. அண்டு இது நம்மளோட குட்டி மளிகை கடை, நிறையா இருக்கும். அண்ட் இது என்னோட சின்ன மிக்சி. ஸோ அவ்வளோதான் நம்ம கிச்சன். அண்டு ஓவன் கொடுத்துருக்கான். இங்கே சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கான். அது சின்ன ஸ்டோர் ரூம். ஸோ கிச்சன்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக போனோம் அப்படின்னா லிவிங் ரூம். வாங்க லிவிங் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இது லிவிங் ரூம். லிவிங் ரூமில் இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து என்னோடய புக்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து இங்கிலீஷ் புக்ஸ் அண்டு இது வந்து தமிழ் புக்ஸ் அண்ட் என்னோடய மெடிக்கல் புக். அண்டு ஜென்ரலாக இவங்க வந்து கப்பன் சாசர் தான் ப்ரிடாமினண்ட்டாக வச்சுருப்பாங்க. அண்டு இங்கே எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் கப்பன் சாசஸ் வந்து இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து கப்பன் சாசர் கலெக்ட் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே வந்து. அண்டு ஸோ இது வந்து என்னோடய லிவிங் ரூம். அண்டு இது டைனிங், ஒரு சின்ன டைனிங் டேபிள் அண்டு க்யூட்டாக ஒரு டால் இருக்கும். அண்டு 2 சோஃபா அண்டு பெரிய சோஃபா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் யூஸ்வலாக இங்கே தான் படிப்பேன். என்னோடய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் இங்கே தான். அண்டு அடிஷ்னலாக எனக்கு ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இதில் வந்து ஜெர்மன் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் வரும். அண்டு என்னோடய ஜெர்மன் ஹியரன், அதாவது லிசனிங் ஹேபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் அப்பப்போ நான் டிவி பார்ப்பேன். அண்டு இன்னொரு என்னோடய வீட்லேயே ரொம்ப ஃபேவரட்டான இடம் இது தான். இங்கே உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னா நல்லா சன்செட், சன்ரைஸ் வந்து நான் பார்க்க முடியும். அண்டு இங்கேருந்து கார்டன் வந்து நல்லா தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த வீட்டில் கிச்சனில் இருக்க இடத்துக்கு அடுத்து இங்கே தான். அண்டு ஸோ இதுதான் என்னோடய லிவிங் ரூம். ஸோ இதிலெல்லாம் சின்ன சின்ன திங்ஸ் வச்சுருப்பாங்க. அண்டு ஜெர்மன் புக்ஸ் நிறையா இருக்கும். நம்ம எது வேணும்னாலும் எடுத்து படிச்சுக்கலாம். அண்டு
வெல்கம் டு மை பெட்ரூம். ஸோ என் பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ இது கிட்டார். ஸோ இந்த கிட்டார் வந்து என்னோடய ஹவுஸ் ஓனர் வந்து நான் கிட்டார் நல்லா வாசிப்பேன் அப்படின்னு என்னோடய இன்ஸ்டாகிராமில் பார்த்து எனக்கு கிஃப்ட்டு பண்ணாங்க. அண்டு நான் வரேன்னு தெரிஞ்சு எனக்கு இந்த ட்ரெஸ் ஹேங்கர்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக தந்தாங்க. இது சின்ன ஒரு கபோர்ட் மாதிரி எனக்கு. அண்டு எனக்கு கேப் போடுறதுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். அது என்னோடய கேப் கலெக்ஷன்ஸ். அண்டு இது ஒரு சின்ன நைட் லேம்ப். நைட் ஆனால் இது போட்டுக்குவேன். அண்டு மோஸ்ட்லி நான் அகெயின் சொன்ன மாதிரி கப்பான் சாசஸ் வந்து இங்கே கலெக்ஷனுக்கு வந்துருச்சு. அண்டு என்னோடய லேப்டாப். ஸோ இங்கே தான் என்னோடய பெட்டு அண்டு பெட் சைடு டேபிள். நான் மோஸ்ட்லி இங்கே தான் சார்ஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். அண்டு என்னோடய போத்திக்கிற கம்ஃபர்டர் அண்டு அடியில் வந்து என்னோடய ஊர்லேருந்து கொண்டு வந்த லக்கேஜஸ் வந்து இருக்குது. அண்டு இங்கேருந்து பார்க்கவும் வியூ நல்லாயிருக்கும். மார்னிங் வந்து வியூ வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். லைக் சன்ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். என்ன ஒரே ப்ராப்ளம் என்னென்னா இங்கேருந்து சூரிய வெளிச்சம் வந்து இங்கே வந்து கரெக்டாக என் கண்ணுக்கே அடிக்கும். அதனால் காலையில் ஒரு 5:30 ஒரு 6 மணிக்கெல்லாம் தூக்கம் தெளிஞ்சிடும். ஸோ இவ்வளோதான் என் வீடு. இது இன்னொரு ரூமு. பட் ஹவுஸ் ஓனர் வந்து நீ ஒரு ஆள் தானே தங்குற, அதனால் உனக்கு ஒரு பெட்ரூம் போதும். இது வந்து வேறு யாராவது வந்தாங்க, உனக்கு ரூம்மேட்ஸாக வந்தாங்க அப்படின்னா இந்த ரூம் நீங்கள் எடுத்துக்கோ. அண்டு இல்லைன்னா உன் ரூம்மேட்ஸ்க்கு இந்த ரூமை கொடுத்துரு அப்படின்னாங்க. இப்போதைக்கு இந்த ரூம் வந்து பூட்டி இருக்குது. அந்த ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஜெர்மன் மாளிகை. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு வெளியில் வந்து வெயிட்டிங் ஏரியா. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தால் இங்கே உட்காந்து சில் அவுட் பண்ணலாம். அண்ட் இங்கேயும் லொக்கேஷன் நல்லாயிருக்கும். அண்டு இன்னும் கீழே வந்து உங்களுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, லைக் கெல்லர்னு சொல்லுவோம் நம்ம. அண்டு கீழே அண்டர் கிரவுண்டு வந்து உங்களுக்கு காட்டுறாங்க. ஸோ இதுதான் அண்டர் கிரவுண்டுக்கு போகிற போர்ஷன். அண்டு அண்டர் கிரவுண்ட் என்றைக்குமே கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஹலோ. அண்டு இது ஒரு போர்ஷன். ஓகே. அண்ட் இதெல்லாம் ஒவ்வொரு செப்பரேட் ரூம்ஸ். இங்கே நானே போனதில்லை. அண்டு இது வந்து ட்ரையிங் ரூம்னு சொல்லலாம், இல்லை ஸ்டோரேஜ் ரூம்னு சொல்லலாம். அண்டு என்னோடய ஹவுஸ் ஓனர் வந்து இந்த சைக்கிளை வந்து நீ எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இது ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அண்டு இது பேட்ரி பவர்டு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் ஓட்ட. அண்டு இது என்னோடய ஃபேவரட். இதுவும் சைக்கிள் தான், பட் அலுமினியம் ஃப்ரேம், ரொம்ப வெயிட்லெஸ். நீங்கள் வந்து லிட்ரலாக ஒன் ஹேண்ட்லேயே அதை தூக்கிடலாம். ஸோ அந்தளவுக்கு இது வெயிட்லெஸ் அண்டு ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து ஹீட்டர். எங்கள் வீட்டுக்கு தண்ணி சூடாகணுன்னா இதை வச்சு தான் ஹீட் பண்ணுவாங்க. இது கம்பல்சரி ஜெர்மனியில் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அண்டு இது ஜஸ்ட் ஸ்டோர். அண்டு அது என்ன ரூம்னு எனக்கே தெரியாது. நான் இது வரைக்கும் நான் போனதில்லை. ஓகே, ஸோ இது யூஸ்வலாக வாஷிங் மிஷின், வாஷிங் ஏரியா அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வாஷிங் லிக்விட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்குவோம். அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் வச்சுக்குவோம். ஸோ இப்போ நான் துணி துவைச்சிட்ருக்கேன். அண்டு மேலே இருக்கிறது தான் வாஷிங் லிக்விட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா கார்டன் வந்துடுவோம். கார்டனில் யூஸ்வலாக அது க்ரீன் ஹவுஸ் அண்டு நிறையா தக்காளி செடி இங்கே வச்சுருக்காங்க. யூஸ்வலாக இன்னும் ஒரு 5 to 10 டேஸில் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வந்துடும். அண்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து கராஜ். எங்கள் ஹவுஸ் ஓனரோட ஒரு பழைய வண்டி இருக்கும். ஸோ க்ரீன் ஹவுஸில் வந்து உங்களுக்கு அகைன் தக்காளி செடி
தக்காளி, நம்ம ஊர் கத்திரிக்காய் அண்டு இது என்னன்னே தெரில. இதுதான் எங்கள் கார்டன் செட்டப். ஓகே, ஸோ தக்காளி இப்போ தான் வந்துட்டுருக்கு. உள்ளே வந்து கொஞ்சம் பழம் வந்து ஒவ்வொன்றா வருது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி இருக்குது, இங்கேயும் இங்கேயும். ஸோ தக்காளிக்கு குறை இல்லை, தக்காளி சட்னி, தக்காளி பஜ்ஜி செய்யலாம். அண்டு ஸோ இது வந்து சின்ன ஒரு செட்டப் கார்டன் இப்படி தான் இருக்கும். இப்படியே வந்தோம்னா சிட் அவுட். அண்ட் இதுதான் வழி, வீட்டுக்கு வர்றது போகிறது எல்லாமே இந்த வழியில் தான் வருவோம் போவோம். ஸோ இது கார்பேஜ் டின்ஸ். நாங்கள் வந்து இங்கே ஜெர்மனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் பிளாஸ்டிக் ஃபார் எல்லோ பின், பேப்பர் ஃபார் ப்ளூ பின் அண்ட் மிக்ஸ்டு லைக் மெட்டல்ஸ் வந்து இந்த பிளாக் பின்னில் போடுவோம். அண்டு தனியாக அங்கே பார்த்தீங்கன்னா பயோ பின் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஃபுட் வேஸ்டேஜ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பின்னில் நம்ம போட்டுருவோம். அண்ட் அது கொஞ்ச நாள்லேயே எருவாயிடும். அண்டு எடுத்து நம்ம பிளான்ஸுக்கு போட்டுருவோம். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் கொண்டு போய் வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து குப்பை எடுக்கிறவங்க எடுத்துருவாங்க. அண்டு ஸோ கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான ரோசஸ் வந்து இங்கே வளர்த்துறாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா, ப்ளம்ஸ். ஸோ ஃப்ரீயாக செப்டம்பர் மந்த்துக்கு மேலே ஃபுல்லாக ப்ளம்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். அண்டு இதை வச்சு ஏதாவது டிஷ்ஷு செய்ய வேண்டியதுதான். ஸோ இதுதான் என்னோடய வீடு. அண்டு இப்படி தான். ஸோ இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கும். அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.